ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் என ஏராளமான மொழிகளில் வல்லமை பெற்ற போதிலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று உரைத்தார். ஆமாம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். கணியன் பூங்குன்றனார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே உலகிற்கு உறக்கச் சொன்னார். யாதும் ஊரே யாவரும் கேளு. இதன் அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஊரும் என்னுடைய ஊர், இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் என்னுடைய சொந்தக்காரர்கள். இதைத்தான் ஐரோப்பாவிலே ஒரு பல்கலைக்கழக நுழைவாயிலில் இந்த ஒரு வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், எதற்காக நான் இங்கு கணியன் பூங்குன்றனாரையும் பதிவிடுகிறேன் என்று சொன்னால், நான் விரும்பும் கவிஞர்களை, தமிழ் கவிஞர்களை தனித்தனியாக பிரித்து பார்க்க எனக்கு மனதில்லை. அனைவரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன். பாரதிதாசன் அருமையாக ஒரு பாடலில் பதிவிட்டிருப்பார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நொழ்கிய குளிரன நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன்.